எல்லாரும் உங்களுடைய பாவங்களை இந்த நேரத்தில் அறிக்கை செய்து அதை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தை தேவன் நமக்கு கத்திருக்கிறார். பாவங்களை, உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை, நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களை ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாம் செய்த பாவங்களை நமக்கும் இயேசு கிறிஸ்துவோட நடுவாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவோடு பேசுறதுக்கு அது தடையா இருக்குது. உணர்ந்துகொண்ட உணர்வுள்ள இதயத்தோடு நான் பாவம் செய்திருக்கேன், என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்யலாமா? இது கொடுக்கப்பட்ட தேவன், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவன். பாவங்களை அறிக்கை செய்வோமா? இயேசுப்பா மன்னரே, சகோதரனோடு கூட மன்னரே, நான் வழக்காடினேங்க, காரணமில்லாத சின்ன காரியம் இருந்திருக்கப்போ அதற்காக நான் சண்டை போட்டேன், நான் உன்னை அடிச்சுட்டேன், சின்ன சின்ன பொய்களை நான் சொல்லிட்டேன்ப்பா. அதெல்லாம் பெரிய விளைவுகளை கொண்டு போய் விடும்ட்டு எனக்கு தெரியல. ஆனா நான் சொன்ன சின்ன பொய் அது பெரிய பிரச்சனை ஆகிட்டேன், அதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் பாவங்களை மன்னிங்க இயேசுப்பா, நான் பொய் சொல்லாதபடி என்னை நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அனைவர்களே, நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். முதியவர்கள் நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்யலாமா? பாவங்களை அறிக்கை செய்யலாமா? இயேசுப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா, காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரனும் கூட உனக்கு தப்பு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நீ காணிக்கை செலுத்தாத, நின்று சகோதரனோடு கூட ஒப்புற வாங்கிட்டு பின்பு காணிக்கையை செலுத்தி சொல்லியிருக்கீங்க சார். அவ்வளவு மகா பரிசுத்தமுள்ள தேவனின் தேவன், பாவங்களை பாராத சுத்த கண்ணார். பாவங்களோடு அவர் வாழவே முடியாது, பாவம் இருக்கிற இடத்துல அவர் வரவே முடியாது. பாவத்தால் நினைத்திருக்கிறதோ அன்றரை வேதனை உண்டாக்கும் வழி இடத்திலே உண்டோ என்று பார்த்து அன்றரை நித்திய வழியிலே நடந்தோம் என்று சொல்லி கெஞ்சுவோமா? கர்த்தாவே, வேதனை உண்மை வேதனை உண்டாக்கின்ற வழி என்ன செய்தார்? அன்றரை போய் சொல்றதா இருக்கலாம், அன்றரை மற்றவர்களை குறை சொல்றதா இருக்கலாம், பொறாமை கொள்றதா இருக்கலாம். இந்த பாவி ஆயினும் தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா, நோக்கி பார் ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே சப்பா. இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இனிமேல் நாங்கள் இந்த பாவத்தை விழாதபடி கர்த்தர் எங்களை ரத்த போட்டைகளாக வாய்த்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. போய் சொல்லிக்கிட்டே எங்க வாயில இந்த வார்த்தை வந்தா கூட எங்க இருதயம் வேண்டாம் மகனே, நீ அந்த ஞாயிற்றுக்கிழமையில என்னோடு கூட நீ அறிக்கை செய்யாயே, என்னோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணினாயே, போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னாயேன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாளில் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோமோ எல்லா பாவங்களையும் கர்த்தர் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கெஞ்சி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவே, எங்களது பாவங்களை மன்னிங்க, எங்களது பாவங்களை மன்னிங்கப்பா. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படியாத நினைக்கமாய் நல்ல காரியங்கள் தான் சொன்னாங்க, நல்லா படின்னு சொன்னாங்க, இந்த கடைக்கு போயிட்டு சொன்னாங்க. ஆனா பெற்றோர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம அந்த நேரத்தை நான் விளையாடுறதுக்கு நான் செலவழிச்சேன். தேவனுடைய பார்வையிலே அது ஒரு அருவருப்பாய் இருக்குது. பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. என் அப்பா அம்மா எனக்கு எந்த கடவுளும் எனக்கு வாங்கி தராங்க, அவங்க கேட்கிற பொருளை கூட கையில காசு தந்துட்டு இந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டோம்னு சொன்னா கூட நான் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு மனதில்லாம இருக்கிறேன். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்கள் பெற்றோரை கனப்படுத்தினாதான் இந்த உலகத்துல நாங்க வாழ்கின்ற வாழ்க்கை அதை நீடித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே சார். உணர்ந்து கொண்டவர்களாய் உண்மை நோக்கி பார்த்து கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. உங்களது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கல்வாரி சிலுவையை நேசித்து நடத்ததினாலே அதை கழுவி சுத்திகரிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயம் திருக்கட்டமாய் எண்ணித்த அதை சிந்தித்த சிந்தனைகள் தவறான சிந்தனைகள், செல்போன்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போன நிலைமைகள், அதை எப்ப பார்த்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நேரத்தை செலவழிக்காதபடிக்கு செல்போன்களுக்கு கேம் விளையாடுறதா இருக்கலாம், அந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதா இருக்கலாம், படம் பார்க்கறதா இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காதபடி நான் படம் பார்க்கறதுலையும் செல்போன் மோகங்களுக்கு அடிமைப்பட்டு போனேனே ஆண்டவரே, என்னை மன்னியும் கர்த்தாவே, என்னை மன்னியும் கர்த்தாவே, என்னை மன்னியும் கர்த்தாவே என்று சொல்லி கெஞ்சுவோமா? பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா, நின்
விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய செவிகளிலே இந்த வசனம் நம்ம பண்ண பாவரிக்க ஜெபம் நம்ம சமூகத்தை எட்டி நான் விடுதலை தருகிறேன் மகனே சொல்லுவேன். நான் செய்யற நல்லதுனால இல்ல, அவருடைய கிருபையின் பிரவாகத்தால், நின் கிருபை பிரவாகத்தால் கர்த்தர் நம்மை வைத்த அன்புக்காக பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நன்றி. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டணும். நமக்கு இந்த பாவத்தை மன்னித்து தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? என் பாவங்களை நீ மன்னித்திருக்கிறப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை வாழ வைக்க போற தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி என்று நன்றி எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அன்றைய எத்தனை நன்மைகளை வாழ்வில் நீ செய்திருக்கிறப்பா, எத்தனை நன்றிகளை சொன்னாலும் அதுக்கு ஈடாகாதப்பா. நல்ல அம்மா அப்பாவை தந்திருக்கிறீங்கப்பா, நல்ல திருச்சபையை நீங்க தந்திருக்கிறீங்க. உண்மை ஆராதிப்பதற்காய், உண்மை ஆர்ப்பரிப்பதற்காய், அன்றைய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காய் எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்கிறீர்கள். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல போதகரை தந்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல விசுவாசிகளை, நல்ல உடற்பிரவா சகோதரர்களை எங்கள் வாழ்விலே தந்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருச்சபை, இந்த திருச்சபையில் வரும்போது நாங்கள் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு குடும்பமாய் நீங்கள் ஐக்கியப்படுத்தி இருக்கிறீர்களப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கெங்கேயோ இருந்தோம்ப்பா. நாங்கள் இந்த நேரத்தை சர்ச்சைக்கு வராத நிலையில் இருந்த நாட்கள் உண்டு கர்த்தாவே. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. இந்த இடத்துல வருவதற்கு கிருபை பாராட்டினீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ நோய்கள் வந்ததுண்டாப்பா, எத்தனையோ பாடுகள் வந்ததுண்டு. எல்லாவற்றையும் மாற்றினீர்களப்பா. நோய்களை மாற்றினீர், சூழ்நிலைகளை மாற்றினீர், பலவீனங்களை மாற்றினப்பா. எங்களுக்கு பலம் தந்தீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி எங்களோடு விசுவாசிக்கிறோம் ராஜாவே. துதிப்போமா ஒரு 2 நிமிஷம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 ராஜாவே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்துல அனுபவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களது பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. அன்றே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்களது பாவங்களை மாற்றிவிட்டீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அன்றே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளி உண்டோ அவ்வளவு தூரமாய் எங்களது பாவங்களை எங்களுக்கு மாற்றிவிட்டீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு நான் வாழ வேண்டும். அன்றே என்னை காண்பிட வேண்டும் என்று சொல்கின்ற ஆசையோடு இருக்கிறேன். நீ அன்றே என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிக்கிறீங்க சபா. காண ஆசையா இருக்கும். யாருக்கெல்லாம் இயேசுவை பார்க்க ஆசை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ராஜ்யத்தை சுமந்திருத்துக் கொள்வதற்கு எல்லாருமே அந்த ஆசை இருக்கும். அதை பெற்றுக் கொள்வதற்காய் இந்த இடத்துல தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா, துதிப்போமா. நன்றியுள்ளோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இந்த நேரத்தில் மனிதரை நோக்கி பார்க்கும்படியாய் பாராட்டுகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து வருகின்ற பிரசனத்திலும் தொடர்ந்து வருகின்ற செய்தி ஆராதனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியாய் இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டப்பா. உங்களுடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. அந்த சித்தத்தை, இந்த வசனத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி பெற்றுக் கொள்கின்றவர்களாய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 30, 60, 100 பலன் கொடுப்பதற்காக கர்த்தரை நீங்கள் தெரிந்து கொண்ட தேவனுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்டு கண்படியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போற தேவனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இனிமேல் அன்றரை நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, எங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, அன்றரை எங்கள் போதகர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நல்லபடியாய் வாழ்வதற்கு, கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் இருதயத்தை நறுமுண்டதமான இந்த இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி அன்றரை ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அன்றரை இருதயத்தை எங்கள் வாழ்விலே தந்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வாழ்கின்ற வாழ்க்கை நாங்கள் கர்த்தருக்கு வாழ்வதற்கு எங்களை அழைத்து செல்லப்பட்ட தேவனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றரை நாங்களுமே தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை தேடி வந்த தேவனாக இருக்கிறப்பா. இந்த நேரத்திலே எங்களை தேடி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தியிருக்கிறோம். நாங்களுமே தேவனோடு கூட எங்கு சென்றாலும் தேவனுக்காக நாங்கள் வாழ்வோம், இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். முறைமுறையாக நாம் யாவரும் எழுந்து 23வது சங்கத்தை வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருந்தார், நான் தாழ்ச்சி அடைந்தேன்.
அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. நன்மையும் கேள்வி என்னை தருவார். நான் கர்த்தருடைய நீதித்த நாட்களாய் நினைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க இப்போ முதலாவது திருமறை பாடம் சகோதரர் விஜய் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடத்தை சகோதரர் பிபின் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய. மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவர் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பவர்கள். அடுத்ததாக மன்றாட்டு ஜெபம் மிஸ்டர் ஆரியன் அவர்கள். நேரத்தில் நாம் நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஜெபிக்கும்படியாக யாவரும் கண்களை மூடும். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவனாந்தரத்தில் அயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியன் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடை
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபையா தந்த ஓய் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தொழுகையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கும் ஒரு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. காருண்யத்தாலே எங்களை இழுத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக உடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய முகங்கள் ஒரு முறை கூட தேசப்பா எங்களை இந்த வெளிச்சத்தினாலே நிரப்ப வேண்டுமாறு செபிக்கிறோம். எங்கள் இருதயம் ஒருமனப்பட்டதாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்திலே எங்களை நீ கூட்டி வந்தீரோ அந்த நோக்கம் மட்டும் நிறைவேற கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதனோடு அல்லப்பா, உம்மோடு முகமுகமாய் பேசுவதற்காக கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தது நேரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு எவ்வளவோ அநேக மிஷனரிகள் மூலமாக இந்த வேத வசன சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து இயேசுப்பா சுவிசேஷத்தை அறிவிங்கள். அநேக ஜனங்களை இயேசுப்பா உடைய மந்தையிலே கிட்டி சேர்வதற்கு எங்களை நீர் அனுப்பினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கும் நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு இயேசுப்பா நாங்கள் பயன்படுத்த வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எல்லாரும் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்ப்பா. ஒருவர் கூட பாவம் செய்து கெட்டு போகவே கூடாதுப்பா. பரலோகத்தின் பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே என்ன நோக்கத்திற்காக இந்த திருச்சபை நிலம் வாங்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காக இந்த திருச்சபை கட்டப்பட்டதோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்ற வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிர்விசாரமாய் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய காரியம் இயேசுப்பா நீர் எங்களை நிறைவேற்ற வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை வளர்ச்சியின் பாதையிலே கர்த்தர் நீர் நடத்துவீராகப்பா. இந்த திருச்சபை வளர்ச்சியின் பாதையிலே நடத்த வேண்டுமாறு சொல்லுகிறோம். அநேக பிள்ளைகள் இதிலே கலந்து கொள்ள, ஆராதனையிலே கலந்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் மன சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நீர் கொடுக்கிற சமாதானம், நீர் கொடுக்கிற சந்தோஷம், நீர் கொடுக்கிற சுகத்தை இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் ஜெபத்தை பதிலை கொடுக்க வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா இந்த இடத்திலே வருகிற உற்சாகமாய் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இயேசுப்பா உண்மை உத்தமமான பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டுமாறு சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா தந்த போதகருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க மகனை நீர் பயன்படுத்தும் இயேசுப்பா. தந்த துணை, தந்த குழந்தை, எல்லா குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலங்களிலே கர்த்தர் தம்முடைய மகனை இயேசுப்பா ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி அப்பா. தொடர்ந்து தம்முடைய மகனுக்கு இன்னும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறப்பா. ஒரு மனிதனால் பூர்த்தி செய்ய முடியாதப்பா. பரலோக தேவன் தாம் எல்லா காரியங்களும் அவருடைய இருதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி இந்த திருச்சபையை ஜனங்கள் நிரம்பி வழிவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறாண்டவரே. உடைய வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை நிரம்பி வழியும் ஆண்டவரே. அநேக மக்கள் மனம் திரும்பி இந்த இடத்திலே இந்த வெளிச்சத்தை தேடி வருகிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறாண்டவரே. அவர்களை நாங்கள் நேசிக்கிறாண்டவரே. அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறாண்டவரே. அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் செய்கிற எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுப்பா போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் ஒரு பிள்ளைகளையும் அணுகாதபடியே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். வேலை செய்கிற வேலைகளிலே இயேசுப்பா மீத பணங்களை எடுக்க, மிச்சம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா யார் யார் கண்களில் இந்த பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கணுமோ என் தேவன் ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கும் என் தேவனே நீர் தயவு கிடைக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா இந்த ஜனங்களை இயேசுப்பா நீர் ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா இந்த இடத்துல டிஎம்பிபி வட்டார ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலை கிராமங்களிலே இயேசுப்பா ஒரு வசதி இல்லாமல், வாகன வசதி இல்லாமல், நடந்தும் வழி வசதி இல்லாமல் சென்று அநேக இடங்களில் செய்கிற
ஊழியங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நல்ல சரீர சுக பல ஆரோக்கியத்தை கொண்டு குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. மனித நேரங்களப்பா உண்மை சார்புகளை கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. அநேக ஜனங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை இந்தியர்கள் நிரப்ப கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. இதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்திலும் இடத்திலும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்தில் இதுவரை நடத்தின தேவனே, தொடர்ந்துள்ள செய்தி வேலைகள் ஒவ்வொரு ஆராதனை வேலைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு செபிக்கிறோம். வருகிற வாரம், வருகிற மாதம், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமாறு செபிக்கிறாண்டவரே. ஏசப்பா உடைய வழி நடத்தில் எங்களோடு இருக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். செபத்தில் கண்ட குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அறியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. இப்போ நாங்கள் குழுவாக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தர் என்று காணிக்கை செய்கிறோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 266வது பாடல். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். பலவிதமா சோதனைகள் உலகத்தில் என்னை வருத்தும். சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எண்ணாயிரத்தில்
காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் பரவாக தந்தை, இந்த நாளில் சுவாமி ஓய்வு நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் படைத்த காணிக்கைகளுக்காக உங்க பாதத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. தகப்பனே, பிறந்த நாள் காணிக்கைகளாக, ஆராதனை காணிக்கைகளாக, இன்னும் தகப்பனை வேலை செய்ததிலே ஒரு பங்கை காணிக்கைகளாக படைத்தது உண்டு சுவாமி. இன்னும் தகப்பனே, எங்கள் விளை நிலங்களிலே படைத்த காணிக்கைகள், மாதாந்திர காணிக்கைகள், ஒவ்வொரு காணிக்கைகளையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் தகப்பனே, ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்த தேவன் நாங்கள் படைத்த ஒவ்வொரு காணிக்கையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக தகப்பனே, எங்களையே நாங்கள் இந்த நேரத்திலே காணிக்கையாக உங்க பாதத்திலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு விஷயத்தோட ஏன்குடி திருச்சபையிலிருந்து வந்த அனைத்து சகோதரர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். நாளிலும் கூட நமக்கு சிறப்பு செய்தி வழங்குவதற்காக கழிஞ்ச வருஷத்துல நமக்கு செய்தி கொடுத்தது யாரு? சாத்தனை செய்தி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்க? இந்த வருடமும் செய்தி கொடுப்பதற்காக கடவுள் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் மூலமாக பேசுவார். கவனமாக வேதத்திலிருந்து எடுத்து சொல்கிற காரியங்களை கவனமாக எல்லாரும் கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும். கரண்டில் இல்லையா மீன் கொண்ட முடியுது. எனக்கு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சு. வருவனா இல்லையே எனக்கு தெரியல. ஆனாலும் நான் வளர்த்துருக்கார். ஏதோ உங்களோட நான் வரணும், உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறதுனால எனக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டவர்களை நான் வந்து விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் நினைக்கிறீங்களா? கடந்த வருஷத்துல நான் வந்தப்போ என்ன செய்தி சொன்னேன்? எனக்கு ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு. கேட்குறவனை மட்டும் ஞாபகம் இருக்கிறவங்க மறந்து போயிடு இல்லையா? கேட்குற செய்தியை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினா அது வந்து ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். அங்கே அங்கேருந்து சொல்கிறோன்னு சொன்னாங்க, சும்மா சொல்கிறது இல்லை இல்லையா? அவங்க வார்த்தையை பேசி இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லு, அவங்க அதை கேட்பாங்க, அவங்க அதன்படி நடப்பாங்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு அந்த அதற்கு நாம் வந்து பாத்திரவர்களாக இருக்கிறோம். சொல்ற வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படி நடக்கிறது தான் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேரம் நம்மளுக்கு வந்துருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்த கட்டத்தில் நம்ம வளர்ந்து போயிட்டே இருக்கணும்னு சொன்னாக்கி வசனத்தின் படி கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்க நம்ம மாற்றங்களை பார்த்துட்டே போகணும். இன்னைக்கும் என்ன வார்த்தையை சொல்றது, என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தில் காத்திருந்த போது அவர் சொன்னது சொன்னாங்க, மாற்றத்தை விரும்பணும் அப்படிங்கிறதான். மாற்றம் உண்டாகணும். நம்ம எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க. என்னைக்கும் இப்படியே இருந்தா போதுமா, இன்னைக்கு நான் இப்படியே இருந்தா போதுமா அப்படிங்கிறது இன்னும் அடுத்தது போகணும். மாற்றம் இந்த வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் நமக்கு வராது. எல்லா மனுஷனுக்குமே மாற்றம் தேவைப்படும். ஒரு பாவப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு வசதியுள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, அவரவருக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை வந்து விரும்பணும். சரீர பிரகாரமான மாற்றம் வந்து, ஆவிக்குரிய மாற்றங்கள் இருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட தான் நம்ம வந்து ஒரு நாளும் ஆலயத்துக்கு வருதுன்னு சொன்னாக்கி, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு நடக்கிற ஒரு மாற்றம் தான் ஆண்டவரை எதிர்பார்க்க என்னன்னாக்கி, பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர்றாங்க, அவங்க பேர் பண்றாங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரு வருத்தம் ஆண்டவருக்கு இருந்தால்தான் இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு சொல்லுற ஆட்டம்னா மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கணும், மாற்றத்தை விரும்புங்க, மாற்றத்துக்கு நேராக கடந்து வருங்க அப்படிங்கிற சில காரியங்களை குறித்து தான் ஆண்டவர்களோடு பேச விரும்புகிறாரு. நான் இதை பற்றி நான் கற்றுக்கொள்ளும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளும் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கற்றுக்கொள்ளலையோ அப்படிங்கிறத, மாற்றத்தை நம்மளும் அந்த விரும்பலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு கூட இருந்துச்சு. ஆனால் அவ்வளோத்துக்கு அந்த வசனங்கள்ல ஆண்டவர்கிட்ட கற்றுருக்கு. நான் வாசிக்க கேட்ட வசனத்தை சொன்ன மாதிரி தான் இந்த பட்டிமையும் என்று சொல்லியோ இருக்கக்கூட இல்லையா? எங்கே இருந்தான்? பிரதான சாலையில பிச்சை கேட்டு கொடுத்தது. அவன் வேலை என்னன்னா, அவன் டெய்லியா வந்து இருப்பான், பிச்சை கேட்டே இருப்பான், பிச்சை கொடுப்பாங்க, வாங்கி போவான், அன்னைக்கு கூட அவனுக்கு பாடு அழிஞ்சிட்டு இருக்கு. இதான் அவனுடைய தொழிலும் அவனுடைய வேலையும் தான். ஏன்னா அவன் கூட்டம் அவனுக்கு கண்டு தெரியாது, வேலை செய்ய முடியாது. ஜனங்கள் கொடுக்குற அந்த பிச்சையை வாங்கி தான் அவனுடைய பிழைப்பு நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் இயேசு அங்கோடு வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி அவன் கேட்கிறான். கேட்டவன் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அப்போ எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்கு வந்துச்சு.
அப்போ இந்த மாற்றம் வரும்போது சரீர பிரகாரமான மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம் ரெண்டு இருக்கு. சரீர பிரகாரம் மாற்றம் உண்டு, ஆவிக்குரிய மாற்றம் இருக்கு. இந்த வத்திமேல் சொல்ற அந்த குருடனுடைய வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன்னா அந்த சரீர பிரகாரமான ஒரு மாற்றம் எனக்கு வேணும் வரும். அங்க இவன் மாத்திரம் பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டான், இவங்க கூட வந்து நிறைய பேர் அங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப எல்லாருமே என்ன கட்டுப்பாங்க, ஐயா ஏதாவது தாரங்க போட்டு கட்டு இருப்பாங்க. ஆனா இவன் மாத்திரம் என்ன சொல்றான்னா, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எசப்பா எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் சொல்றான். அப்ப இவன் மாற்றத்தை விரும்புறதுனால தான் என்ன சொல்றான், கவிதைக்குமாரே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான் இல்லையா? இல்ல மற்றவங்க மாதிரியே இவனை நினைச்சிருப்பான், இவன் நினைச்சிருப்பான் எனக்கு ஏதாவது தாருங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிச்சை போடுங்க, தாருங்க, ஏதாவது கிடைக்கும். இந்த பிரதான சாலை அந்த பட்டணங்கள் வந்து ரொம்ப பெரிய பட்டணமா, அங்க வந்து செழிப்பு மிகுந்த பட்டணம்னு சொல்லுவாங்க. அந்த பிச்சை கட்டிருந்த இடம், அந்த இடம் இருக்கும். அப்ப அந்த இடத்துடைய அந்த செல்லுங்கள் நிறைய போங்க, நிறைய பிச்சை போட்டே போவாங்க. தான் அவங்களுக்கு வேலை. அப்புறம் நீ மாற்றத்தை ஏன் விரும்பணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறது ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு நீங்க தேவைக்காக ஒரு இடத்துல போறீங்க, இன்னொன்னு மாற்றத்துக்காக போறீங்க. நம்ம நிறைய நேரத்தில் செய்யறதுக்கு மிஸ்டேக் என்னன்னா, தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போறது நம்ம மிஸ்டேக். மாற்றத்தை நம்ம விரும்புறது குறைவு. நான் ஆண்டவர் மன்றத்தில் இன்னைக்கு சொல்லுற காரியம் என்னச்சுன்னா, நீங்க மாற்றத்தை விரும்புங்க, தேவைக்காண்டி வராது. தேவையை விட மாற்றம் பெருசு. எப்படி சொல்லணும்னு அவனுக்கு, இப்போ இவன் பிச்சை கட்டிட்டு இருக்கிறான், அவன் டெய்லி அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு தேவைக்காண்டி பிச்சை கட்டி தான் ஆகணும். இப்போ ஆண்டவர் வச்சுருக்கானா, அவனுக்கு கண்ணை திறந்து அவனுக்கு சோகம் கொடுத்தாச்சு. இனி அவன் வேலைக்கு போவான், வேலைக்கு போயிட்டு தான் சொன்னா அவனுக்கு பிச்சை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த தேவை அவனுக்கு தேவையில்லை, பிச்சை கட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஏன்னா அந்த அவன் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கிறான், அதனால அவன் வருமானம் இருக்கு, அவன் தேவையை சந்திக்கலாம், அவன் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு போயிடும். புரியுதா? நீங்க வந்து உங்க தேவைக்காக ஆண்டவரிடத்துல போறதை விட ஒரு மாற்றத்துக்காக ஆண்டவரிடத்துல போனீங்கன்னாக்கி அது மாற்றம் வேற. ஒரு தேவைக்காண்டி ஆண்டவரிடத்துல கொண்டிருக்க மாற்றத்தை நீங்க விரும்பணும். இப்போ மாற்றத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? மாற்ற வேண்டிட்டு நான் மாற்ற வேண்டிட்டு சும்மா இருக்க நடக்குமாது. இந்த பத்திமைன்னு சொல்லுவேன், மாற்றத்தை விரும்பணும்னா நம்ம முதலாவது நினைச்சோம்னா இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறோம். நான் சொல்றாங்க, இயேசு வந்து அந்த பாதவழியை வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து அவன் காதலை கேட்கிறான். இன்னைக்கு நமக்கு செய்தி சொல்லப்படுது இல்லையா? பாஸ்டையா நிறைய பிரசங்கம் சொல்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்லி தர்றாங்க, நிறைய செய்திகள் நம்ம கேட்கிறோம். அந்த செய்தியை கேட்கும் போது நமக்குள்ள என்ன மாற்றம் இருந்தது? செய்திகளை சொல்றாங்க, இன்னொரு காரியம் இருக்க முடியாது, அறிஞ்சிக்க முடியாது, அதை பற்றி நேரம் நம்ம போக முடியாது. அந்த எண்ணம் வர வேண்டும். அவனுக்குள்ள அந்த தேவைக்காக ஆண்டவர் கூப்பிடுறத அவன் எனக்கு ஒரு மாற்றம் வந்துடணும். இந்த கண்ணு திறக்கப்பட்டு அந்த பிச்சை கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்க மாட்டேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. அதே போல நமக்கு முதலாவது மாற்றம் வேணும்னு சொல்லியிருந்த அந்த வாழ்க்கை, அந்த மனசு வேணும். எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், நான் மற்றவங்க மாறி நான் மாறணும், எனக்குள்ள அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க வாஞ்சியா கேட்கணும். அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வரணும். முதல்ல அந்த விருப்பம் நான் எத்தனை தெரியுது, யாரோட கேட்க என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது போதும், அன்னைக்கு இவ்வளவு படிச்சுட்டு இதோட இன்னும் மாற்றிட்டு போகணும். எனக்கு வசதியில் நேர்மையா இருந்துருக்கிறேன், நான் ஒரு மாற்றத்துக்கு நேரம் போகணும். அந்த மாற்றம் எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் அந்த விருப்பம் அவனுக்கு இருந்தாதான் அவன் வந்து சுத்தக்கூடாது இல்லையா? அவன் சொல்லணும்னா அந்த மாற்றத்தை அவன் விரும்புறான், அந்த விருப்பம் நமக்குள்ள வருது. இல்லை எனக்கு மாற்றம் வரணும் அப்படிங்கிற விருப்பம் அவனுக்கு வருது. அந்த விருப்பம் வந்தவன தான் அவனுடைய கூப்பிடுதலே வேற மாதிரியா இருக்கு. என்ன இருக்கு, காவிரிக்குமாரனே எனக்கு அந்த கூப்பிடுதலே வேற. அப்ப மாற்றத்தை விரும்பிட்டோம்னா ஆண்டவரிடத்துல நான் போய் கேட்கிற காரியம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். என்னுடைய தேவைகளுக்காக நான் கேட்கறத விட ஆண்டவரை பார்த்து ஏசப்பா ஏசப்பான்னு கேட்டு அவனுக்கு மாற்றம் வரும். இதே வந்துடும். அந்த மாற்றத்துக்காக வேண்டி நீங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த விருப்பம் உங்களுக்கு முதல்ல வந்துடும். ரெண்டாவது அவன் செய்யற காரியம் சொன்னீங்கன்னா, இந்த மாற்றத்துக்காக வேண்டி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற ஒரு காரியம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறான் மாற்றத்துக்காக வேண்டி. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறான். கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, எதிர்ப்பு சந்திக்க வேண்டிய காரணம். இப்ப நீங்க வந்து மாற்றத்தை விரும்புறீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு.
அந்த பர்திமேனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கி, அவன் பிச்சை கட்டிட்டு இருந்த வரைக்கும் அவன் யாரும் ஒண்ணு இல்லை, ஒற்றுமையா அவன் ஒண்ணும் பேசல. அவன் ஏசப்பான்னு கூட்டணாரு, நீ பேச நீ என்ன பேசுறீங்க, நீங்க சத்தம் போடா, நீ அமைதியா சத்தம் போடாது, பேசாம இருக்கு. எத்தனை வச்சுனாங்க அந்த கோடியில போனாங்க. அப்போ நீங்க இப்படியே இருந்திருந்தீங்கன்னா அவங்க ஒத்துழைப்பு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆண்டவரை தேடி உங்க மாற்றத்துக்காக வேண்டி அவரிடத்துல போகும்போது எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ சர்ச்சைக்கு வர்றீங்க, ஞானஸ்தானம் எடுத்துறீங்க, சகோதரர் எடுத்துறீங்க, உங்களுக்கு எதிர்ப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, டைம் உங்களுக்கு சுற்றி கம்மி பண்ணி கிடக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது, மாற்றத்துக்கு நேரம் நீங்க வாங்கினா எதிர்ப்பு கண்டிப்பா வரும். கடவுளுக்குள்ள ஒரு மனுஷன் வரணும்னா அவனுக்கு எதிர்ப்பும் பிரச்சனை எல்லாம் வரும். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம முன்னேற போகணும். அப்ப அந்த குருடனை பார்த்தவங்க எல்லாரும் சத்தம் மாட்டாங்க, நீ சத்தம் போடாம நீ பேசாத, நீ பிச்சை ஒதுக்கி அப்படின்னு சத்தம் மாட்டாங்க. ஆனா அனிதான் முன்னிலும் அதிகமா சத்தம் மாட்டாங்க. வசந்த படிச்சீங்கன்னா அவங்க முன்னிலும் அதிகமா சத்தம் மாட்டாங்க. அப்போ எதிர்ப்பு வரும்போது நீங்க முன்னிலும் அதிகமா ஆண்டரை தேடணும், ஆண்டத்தை கூடணும். உங்களுக்கு என்ன மாற்றத்தை விரும்புறீங்க முதலாவது. ரெண்டாவது, இந்த மாற்றத்துக்காக ஆண்டத்தை போகும்போது எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். இதெல்லாம் செய்யாததான் அவனுக்கு தேவையில்லாத எல்லாரும் பேசுவாங்க. இங்க சர்ச்சைக்கு வரும்போது இப்ப இருந்தே சர்ச்சைக்கு போறாங்க, எந்த கண்டாணி வாழ்க்கை என்ன தந்து அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள வர வரதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்ய முடியும். இப்போ தெரியாது, இந்திய ஒரு நாள் நம்மளோட பார்த்து ரொம்ப மாற்றத்தை நம்ம பார்த்துருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இப்ப இப்படி போறோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்ப அந்த மாற்றம் வரணும்னு சொன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் கண்டிப்பா இந்த உலகத்துல உண்டு. அது ஊரோட மக்களா இருக்கலாம், யாரு என்ன பேசினாலும் சரி, நீ எதை பற்றி நீ சிந்திக்காம ஆண்டவரத்துல இன்னும் அதிகமா நான் போகணும், இன்னும் அதிகமா நம்ம தேடணும், இன்னும் அதிகமான இடத்துல எழுதணும், இன்னும் சத்தம் போட்டு அப்படின்னு கூப்பிடும் பொழுது உங்களுக்குள்ளே சரீர பிரகாரம் உலக பிரகாரமான மாற்றங்களும் சரி, மற்ற மாற்றங்களும் வர ஆரம்பிச்சாரு. சரிதானே? அப்ப என்ன செய்வீங்க, நீங்க சர்ச்சைக்கு போகாதுன்னு என்ன செய்யணும், சர்ச்சைக்கு 2 நேரம் போயிடணும். சரியா? ஆண்டவரை தேடாதுன்னு சொல்லி நான் இன்னும் அதிகமாக தான் தேடணும், இன்னும் சொல்லணும், இன்னும் ஆண்டவரத்தில் வரணும். அப்படிங்கிற போது இந்த மாற்றம் சீக்கிரமா வந்துடும். அந்த மாற்றத்தை விரும்புங்க, அதற்கு நேரம் இன்னும் அதிகமாக பிரயாசப்படுங்க. எதிர்ப்புகள் வரும், வந்தாலும் மேற்கொள்ள பழகும். அடுத்த அந்த மனுஷன் இன்னொரு பதிவு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னச்சுன்னா ஏசப்பாட்ட போனா எனக்கு மாற்றம் வரணுங்கிற ஒரு நம்பிக்கை, வைராக்கியமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதான் அந்த 46வது வசனத்துல விஜய் வசந்த 46வது வசனம் 56வது வசனம் கடைசி இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையிழந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மாற்றத்தில் ஆண்டவரை நம்புறான், முழுசு நம்புறான்னு சொல்றாரு. நீ நம்புறதுனால உனக்கு மாற்றம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், உனக்கு பார்வையிழந்த நீ போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தார். நீங்க ஆண்டவரை நம்புற காரியங்கள்ல குறைவுபட்டு இருக்கிறீங்க, முழுசு நம்ப முடியல, நமக்கு வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் முழுமையான ஒரு நம்பிக்கை வச்சு பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டு. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்க்கிறேன், இந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. நான் ஆண்டவரை நம்புறேன், முழுசு நம்புறேன். அதே மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. உங்களுடைய வீட்டினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த ஆண்டோடத்துக்கு வர வர வீட்டினுடைய காரியங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும். நம்ம பக்தனுடைய வாழ்க்கையில கூட இருந்தாலும் கூடலுக்கு ஒரு பண்பாடு கிடைச்சு. அவனுக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நம்முடைய ஏழ்மை அவருக்கு தெரியாதா? இப்படிதான் ஒரு ஊழியக்காரர் நினைச்சதான் ஒரு ஊழியத்துக்காக ஒரு வீட்டுல போய் வார்த்தையை வச்சுட்டு போனார், இயேசு உங்களை நேசிக்கிறாரம்மா, நீ உங்களை இயேசு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போனார். அந்த வீட்டை தெரிஞ்சான். அப்ப அந்த ஊழியர் நினைச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிறது மாதிரி வீட்டுல பகலோட தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு பொக்கிஷனா இருக்கு, நீங்க தங்க மாளிகை இருக்கலாம், பெருசா சந்தோஷமா இருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கஷ்டம் எல்லாம் இருக்கு. அந்த தயாரி கட்டாமனா அங்க அவ்வளவு பொக்கிஷத்தை வச்சிருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்யாங்க கேட்டார். அவ இவருக்கே ஒரு இதாயிடுச்சுன்னா இப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு அவர் போயிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு திரும்பவும் போயிருக்கிறார். போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு ஆலோசனை, நீ போய் சொல்லு உன் பிள்ளைகளை இந்த உலகத்துல நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொன்னார்.
ஊழியக்காரன் அதே மாதிரி அந்த தாயாருக்கு திரும்பவும் போய் தாயாருக்கு பயங்கர கோவத்தில் இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்குது. ஆனாலும் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, உங்களை இந்த தேசத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை அந்த தாயாருக்கு போய் சொல்லியிருக்காங்க. அது நடந்தது என்னன்னு சொன்னாக்கி, ஒரு நாள் கழிச்சு அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டா. தென்கொரிய தேசத்துல வந்து 2 ஆண் பிள்ளைகளும் ஏழ்மை நிலையில பிச்சைக்கார நிலையில இந்த பிள்ளைகளுக்கு அமைச்சர்களா இருந்தாங்க அந்த நாட்கள். அப்போ ஆண்டவரால அதை மாற்ற முடியும். ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு மாற்றம் உண்டுங்கிறத நீங்க வந்து நம்பணும். இப்ப இருக்கிற ஏழ்மையான வாழ்க்கையோ இப்ப இருக்கிற சூழ்நிலையோ இல்லை. 20 நாள் அந்த தாயாருக்கு அப்ப இருந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளைகள் எப்போ ஆசீர்வதிக்கிறாங்க? வளர்ந்த பிள்ளைங்க செஞ்சாங்க, அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவரை நம்பி அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த பிள்ளைகள் உலகமான காரியங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்க அவர் செய்வீங்களா? ஆண்டவரை நம்புவீங்களா? ஏசப்பா முழுசு நம்புங்க. உங்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் சரி அவருக்கு மறந்துடும் சொல்லுங்க. சொல்லிட்டு என்னென்ன காரியம் இருக்கு இப்படின்னு சொல்லி எனக்கு மாற்றம் வரணும்னு சொல்லி நீங்க விரும்புங்க. அந்த மாற்றத்துக்கு நேரம் வாழுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிறதுக்கு பார்க்காதீங்க, இனி வருகின்ற நாட்களில மாற்றத்தை கொண்டு வருவார். யாரெல்லாம் கேன்சர் எடுத்தது நம்ம நீங்க வந்துடுமா? சரி, இனி உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இன்னும் ஆண்டவர்கள் நீங்க நெருங்கி வர வர மாற்றத்தை நீங்க அதிகமா பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட இனி வருகிற மாற்றம் என்ன பண்ணுறீங்க? ஆவிக்குரிய மாற்றம் உங்களுக்கு வரும். சரீர பிரகாரமான ஒரு மாற்றம், ஒரு 3 காரியங்கள் இல்லையா? இனி ஆவிக்குரிய மாற்றம் இருக்கு. அந்த ஆவிக்குரிய மாற்றத்துக்கு நேராக நம்ம இன்னும் கடந்து போகிறோம். ஆவிக்குரிய மாற்றம் ஆண்டவர்கள் வளர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த பரிசுத்தம் உங்களுக்கு மேலே கேட்கணும். இது உங்களோட செயல் சிந்தனை எல்லாத்தையும் ஒரு மாற்றம், ஒரு பரிசுத்தம். அப்போ உங்களை பார்க்க வந்து வித்தியாசம் வைப்பாங்க. எப்படி இருக்கணும், எப்படி போகலாம், உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது. ஒரு சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அந்த ஒரு உற்சாகம் அப்படின்ட்டே இருக்கும். ஏசி அங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஹாப்பி. வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் மனசுல மட்டும் சந்தோஷம் இருக்கும். அந்த மனுஷன் வந்து இவன் வந்து கஷ்டத்துல இருக்கான், பிரச்சனை இருக்கான், அந்த மனுஷன் மோத்தா பார்த்தா தெரியாது. ஆண்டவரோடு உறவு இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய விஷயம். அப்போ ஆவிக்குரிய மாற்றங்களுக்காக அடுத்துதான் நம்ம முயற்சிக்கணும். அப்போ ஆவிக்குரிய மாற்றங்களுக்காக ஒரு 3 காரியத்தை வச்சுருக்கோம். ஆவிக்குரிய மாற்றத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அதுல 1 ஆண்டவரோடு உள்ள உறவு. எனக்கு ஆண்டவரோட நேரத்துக்கு எப்படி அதுல நான் கரெக்டா இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கை. 2வது காரியம் ஜெபத்தோடு உள்ள உறவு. எனக்கு ஆண்டவரோட ஜெபம், நான் எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் நான் எப்படி தருவேன், எப்படி பெயர் பண்ணிட்டு இருக்கேன், தனிமையில நான் ஆண்டவரோட எவ்வளவு நேரம் உறவாடுவேன், அந்த ஒரு காரியம். 3வது ஆலயத்தோடு உள்ள உறவு. நீங்க உங்களுக்கு சர்ச்சைக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதை நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த உறவுல நீங்க வளர வளரதான் மாற்றங்களை பார்த்தே இருக்கீங்க. ஆவிக்குரிய மாற்றங்கள் உங்களை பார்த்தே இருக்கு. எந்த சலசலப்பும் இருக்காது, தரமா இருக்கும். இதுக்காக உதாரணம் சொல்லிங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. தாவீதுன்னு சொல்லுவாங்க, தாவீது தெரியுங்களா? தாவீது வந்து அவன் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவன். ஆண்டவரான இவன் வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லுவார். ஏன்னா ஆண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவனுக்கு பிரச்சனை உண்டு, கஷ்டம் உண்டு, எல்லாம் உண்டு. எல்லா நேரத்துல என்ன நினைச்சோம்னா ஆண்டவரோட உறவுல வந்து அவன் ஒரு நாள் அவன் புள்ளிக்கு வந்துருக்கேன். எந்த இடத்துல அவன் துரத்தப்பட்டான், கஷ்டப்பட்டான், எல்லா பிரச்சனையும் வந்த போதும் அவன் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நாள் அவன் புள்ளிக்கு வந்து ஆடு வைக்கிறவனா இருந்த போது கூட ஆடுகளை வச்சு நிற்குவான். பிள்ளைங்களை ஊற்றி பாட்டு படிக்க ஆண்டவரோடு தனித்திருக்கின்றன. ஆனா அந்த ஆண்டோட உறவுல நீங்க வந்து பின்னுக்கு போயிடலாம். அது எப்பவும் கரெக்டா இருந்தே. அதே போல ஜெபத்துல சரியா இருக்கு பழகிக்கணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி ஆண்டோட பேசுற நேரம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை என்ன ஜெபத்தை குறைச்சிடும். மற்றபடி எல்லாம் செய்வோம், ஆயிரத்தி காரியங்களை செய்வோம். அந்த ஜெப நேரங்கள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். விசுவாச பண்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா உங்களை ஜெபிக்க விடாதபடியும் தந்துட்டே இருக்கும். அதை மட்டும் உங்களுக்கு கரெக்டான போதும் உங்க வாழ்க்கையில் நீங்க மேல போற கஷ்டம். அதை மட்டும்தான் முடிச்சிருப்பான். மற்ற எல்லாம் செய்யிருப்பான். நீங்க தச்சு வரதுல மட்டும் ரொம்ப இதா இருக்கணும். அந்த ஜெப வாழ்க்கையில ஆண்டவரோடு நீங்க நெருங்கதான் மாற்றங்கள் பயங்கரமா வரும். ஆனா அதுக்கு அவன் நெருங்க விடாம என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்யும். நம்ம வாழ்க்கை நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா இந்த ஜெபம் கரெக்டா இருக்கணும். ஜெப வாழ்க்கை கரெக்டா இருக்கும். அதை எழுதுறோட ஜெப வாழ்க்கை சரியா இருக்கும். அந்த ஆண்டோட உறவுக்கு சில காரியம் இருக்குமா? என்ன சொல்லுவாங்க, எனக்கு எது வந்தாலும் சரி முதலாவது நினைச்சேன்னா
பேசப்படுது. எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்தது. எனக்கு சின்ன பிரச்சனை இருந்து சால்வ் பண்ணிட்டேன். அது சந்தோஷமான ஒரு காரியம். அப்போ எனக்கு பேசப்பா, எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்திருந்தீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நல்ல நடந்துருக்குப்பா. இதை நீங்க சொல்லப்படாது. முதலாவது நீங்க செய்யறது ஆண்டோடத்துல நல்ல காரியம் நடந்திருக்கா, முதல்ல போய் ஆண்டோட சொல்லுங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆளுக்கு மேலே எனக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா பேசப்பா, இந்த ஆளுக்கு மேலே எனக்கு ஒரு வருத்தம் இருக்குப்பா, ஒரு மனசுக்கு கஷ்டம் இருக்கு, நமக்கு பேச முடியல, ஒரு மன அழுத்தம் இருக்கு, அதையும் ஆண்டோட சொல்லுங்க. ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு சின்ன தேவை இருக்குப்பா, இந்த தேவைக்கு ஆண்டோட. எதுவா இருந்தாலும் சரி, முதலாவது போறது ஆண்டோட. முதலாவது நீங்க ஏசப்பட்ட எந்த காரியமாகவும் இருக்கு, அது மகிழ்ச்சியான காரியமா இருந்தாலும் சரி, ஒரு துக்கத்தை ஏற்படுத்துற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு தேவையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் முதலாவது போகிறது ஆண்டோட. நாங்க பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். பிள்ளைகள் என்கிட்ட ஏதாவது கேட்கும்போது நான் சொல்லுவேன், முதலாவது நீங்க ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுங்க, அவர் சொன்னா நம்ம உங்களுக்கு வாங்கி தருவோம். அப்படிதான் நம்ம கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ எந்த காரியம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, ஒரு பெருசான பெண்ணான ஃபீஸ் கட்டணும், எதுவாக இருந்தாலும் சரி, முதலாவது ஜபத்தில் நாங்கள் வரோம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயர்லாம் அந்த ப்ரேயர் சொல்லுவாங்க. அப்போ முதலாவது ஜபத்தில் ஆண்டவர் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம அதுக்கு உதவி ஆண்டவங்க செய்வார். இந்த பிள்ளைகள் செய்யணும் அப்படிங்கிற மனசுல தோணும். இந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். சில காரியங்கள் பிள்ளைகள் கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது கடவுள் சரி, நம்ம வாங்கி நினைப்போம், பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்க வாங்கி கொடுக்கணும். அது நடக்காது. ஏன்னா அப்போ அதுக்கு நேரத்துல ஆண்டவருக்கு தெரியும், இது வாங்கி கொடுத்தா பிள்ளைகள் சரியா இருக்காது, இப்போ வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. எதுவா இருந்தாலும் முதலாவது போகிறது ஆண்டவர். அதே போல முதலாவது பேசுகிறது ஆண்டவர். இன்னைக்கு நான் காலத்தை எழுதுனா நான் முதல் பேசுறது அதான் அவரோட உறவு அதான் முதல் என் காலத்தை எழும்பரோட ஆண்டவர். இன்னைக்கு நம்ம உயிரோட செய்யணும். நன்றி. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய சுயத்தினால் அந்த என் தைரியத்தில் நான் நிற்கிறேன், சுய பலத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன்னு சொன்னா அடுத்த செகண்ட் கிளம்புறேன். என் சுய பலத்தில் நான் நிற்கிறேன்னு தான் கிளம்புறேன். ஏன்னா இப்போ உள்ள வியாதிகள் காயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு கேன்சர், அட்டாக் எல்லாம் தெரியும். வியாதி அந்த அளவுக்கு பெருகிட்டு இருக்கு. நம்மள சுகமா அந்த வச்சுக்கிறதுனா அவ்வளோ பெரிய திருவு. அப்போ எழும்போட தான் இப்போ இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். நான் நன்றி. அப்போ இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு சரியா செய்யுங்க. நான் இன்னைக்கு போகிற இடத்துல ஒரு பாதுகாப்பாக தாங்க. நான் இன்னைக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அதை கரெக்டாக நேரமாக செய்யணும். படிக்கிற காரியங்கள் நான் கவனமாக நேரமாக படிக்கணும். எனக்கு இன்னைக்கு என்ன கொண்டு ஏதாவது செய்ய விருப்பமா இருந்தா அதை செய்யுங்க. நான் அந்த காலையில் சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்க சித்தம் என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க? யாரையாவது ஏதாவது வார்த்தை சொல்லணுமா, இல்லை யாருக்காவது வச்சு ஆலோசனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது என்ன கொண்டு யாருக்காவது ஒரு உதவி செய்யணுமா, என்ன கொண்டு பயன்படுத்தும். இப்போ இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறது நீங்க எனக்கு ஹெல்ப். அதே போல நைட்டு தூங்கும் போதும் கடைசியா பேசுறது ஆரம்பிச்சு. ஒரு எழும்புறதை மட்டும்தான் பேசணும். நீ கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிதான் தூங்கும். அப்ப என்ன சொல்லி தூங்கணும்னா, இன்னைக்கு முழுசா என்ன கரெக்டாக நடக்குது இருக்கீங்க, அன்னைக்கு நடந்த செயல்களை நீங்க நினைச்சு பார்த்து இன்னைக்கு எல்லாம் ஆண்டு கரெக்டாக நடத்திட்டு இருக்காரு. அப்ப எந்தெந்த இடத்துல நான் ஸ்லிப் ஆயிருக்கேன், எந்தெந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நம்ம தப்பு போட்டுருக்கோம், அந்த இடத்துல சவர் செய்யிருக்கோம். அப்போ ஆண்டு ஒரு மன்னிப்பு கட்டுறேன், அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க கோவப்படக்கூடாதுன்னு சில விஷயத்தை கோவப்பட்டேன், இல்லைன்னா அது பாவம் ஒரு பொருள் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் தெரியாம எடுத்துச்சு. சின்ன சின்ன காரியங்கள் தான். அதான் ஆண்டு சொல்லி இந்த காரியத்தை நினைச்சிருப்பாங்க. வேற எனக்கு தெரியாதாங்க. உங்களுக்கு சித்தமான நாளைக்கு வந்து நான் என்னுடைய ஜீவன உடைய கரத்துல ஒப்புடுத்துச்சான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தைய காலத்துல என்ன சொல்லுவாங்க, பாட்டி மேல சொல்றேன், என்னுடைய ஆவியை உங்களுக்கு கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படுத்து சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன செய்ய, என்னுடைய ஜீவனை என் ஆத்மா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் தரேன், நான் படுக்கிறேன். தூங்கும்போது அது உங்ககிட்ட இருக்கு, நீங்க எடுத்துக்கொண்டு அவங்க பரவாயில்ல எடுத்துக்க இருக்கு. அதை தந்துருந்தாங்கன்னா அடுத்த நம்ம ஜீவனோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீங்க முதல் ஆரம்பிக்கணும் அவருடைய சமூகத்தை ஆரம்பிக்கணும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு தூங்கும். இதுதான் அவரோட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப். சிம்பிளான ஒரு காரியம் தான் இல்லையா? நீங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். அவரோட உறவு ஜப வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது உங்களுடைய தேவைகளுக்காகவோ பிரச்சனைகளுக்காக எதுவாக இருந்தாலும் முதலாவது நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். நான் முதல்ல பேசுறது ஆண்டவர்கிட்டே இருக்கணும், நான் தூங்க போறதுக்கு முன்னாடி பேசுறது ஆண்டவர்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்தது. இந்த காரியங்களை நீங்க வளர்ந்தாக்கி மாற்றம் சீக்கிரமாகவே உங்களை பார்க்கணும். உங்களை பார்த்து சீக்கிரம் மாற்றத்தை பார்க்கணும். எந்த சந்தேகமும் இல்லையா? அதே போல கடைசியா ஆலயத்தோடு உறவு. நீங்க ஆலயத்துக்கு வருகிறதுல முந்தி படுகிறது. நீங்க இதை மாற்றத்தை விரும்புறீங்கன்னு சொன்னாக்கி ஆலயத்தினுடைய 9 மணிக்கு ஆராதனை ஆகணும், 8 மணிக்கு ஆராதனை போயிடணும். நான் இல்லாம ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும்.
எல்லா ஆராதனையும் கொண்டு வரணும், எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கணும். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கி அவர் அந்த சங்கீதம் 12 நீ பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து அபயமிட்டு ஆலயத்துக்கு அவர் கூட்டேன், ஆலயத்திலிருந்து எனக்கு பதில் வந்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆலயத்தோட உறவுலையும் அவர் வந்து எந்த இதுலையும் பிரிவு போயிரு தனிமையாக இருந்து அவர் இந்த இடத்துலையும் ஜபத்தில் அவரோட இருந்தார். அப்போ ஆலயத்துக்குள்ள காரியங்கள்ல நீங்க வந்து அதிகமாக பேசப்பட்டு ஆலயத்துக்கு வாருங்க, ஆலயத்துக்கு காரியங்கள் எல்லாத்தையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. அதில் வருது ஆலயத்துக்கு நம்ம எப்படி நேரமே போகிறோம், மற்ற எவ்வளோ காரியத்துக்கு நேரம் போகிறோம். ஒரு சின்ன பிரேசர் எங்களுடைய நானே குற்றப்பட்டிருக்கேன். பிரேசர் 8 மணி நடக்கும், நான் 8 மணிக்கு போகுது. இப்போ எனக்கே வருத்தமாக இருக்கும். சில நாளைக்கு போகாமல் இருக்கும், வேலை நிமித்தமாக போகாமல் இருக்கிறது ஒன்று இருக்கும். சில நேரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் யார்கிட்ட பேசிட்டு இருப்போம், அதை கட் பண்ணிட்டு தான் ஆண்டவருக்கு முக்கியம் கொடுத்து போயிருக்கோம். ஆனால் அதை கட் பண்ணாமல் பேசிட்டு இருக்கிறவே அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஆண்டவருக்கு வருத்தமாக இருக்கும். என்ன தேடி வர வேண்டியவங்க என்ன விட்டுட்டு அங்கே வந்து உங்களுக்கு பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க, வருத்தம் இருக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றங்கள் ஒன்றுனா எனக்கு வரணும்னு சொன்னாக்கி அந்த உறவுகள்ல நம்ம சரியா இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக அவர் கொடுக்கணும். 24 மணிக்கு நான் சொல்றாரு, தசமப்பாக நேரம் இங்கே பார்த்தா கூட 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். தசமப்பாக நேரம் தசமப்பாக காணிக்க ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தை கொடுத்து பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரோட உள்ள உறவுல இன்னும் அதிகமா நீங்க பெறப்படணும். சரிங்களா? என்ன சொல்லியிருந்தேன், மாற்றங்களை எதிர்பார்க்கணும், மாற்றத்தை விரும்பணும். முதலாவது எனக்கு மாற்றம் வரணுங்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை எனக்கு வரணும். 2வது அந்த மாற்றத்துக்கு நான் என்னெல்லாம் செய்யணும். ஒரு ஆண்டவர் தேட்டரில் எதிர்ப்பு பிரச்சனை வந்துட்டுனாக்கி நீங்க நினைச்ச வேண்டியதான், இசப்பா என் கூட இருக்கிறாரு, பிரச்சனை வருதா, அப்ப நான் மாற்றத்துக்குள்ள போறேன், நான் இன்னும் நல்லவனா மாறிட்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. எதிர்ப்பு பிரச்சனை வராதுன்னா நீங்க மாற்றத்தை பார்த்துட்டே முடியும். தாவீதுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை இல்லையா, மகன் கொல்ல போது பார்க்கறான், சவுல் கொல்ல ஓடுறான், ஓடுறான், அவ்வளவு பிரச்சனை. ஆனா அவருடைய முகத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதை பார்த்தா அதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சமா மாற்றத்தை பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா வீட்டுல ஏக பிரச்சனை இருக்கும், வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். அவங்க முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, அவங்க வந்து கஷ்டத்துல இருக்காங்க. நாங்க இப்ப பார்த்தோம்னா பொள்ளாச்சியில் அந்த சர்ச்சைக்கு போயிருக்கோம். அந்த சர்ச்சோட பாஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்பவும் சிரிச்சிட்டே இருப்பாரு, அவர் முகத்தை பார்த்தா சிரிச்சிட்டே இருப்பாரு. ஒரு நேரம் அவர் முகத்தை வருத்தமா இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது, அவ்வளவு சிரிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு, நடத்துகிற பிரச்சனை, அவங்களோட விசுவாசிகளை சந்திக்கிற பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சர்ச்சை ஒழிட்டு இருக்கு, ஒரு வாட்டர் வீடு இருக்க வீடே கிடையாது, டாக்டர் வீட்டு இருக்காரு, அவ்வளவு பிடிச்சிக்கிறாரு, மழை வந்து அவ்வளவு தண்ணி உள்ளாம அவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டம் இருந்தாலும் இந்த மனுஷன் எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாரு. அப்போ அவரை கண்டுக்கலாம், ஆவிக்குரிய மனுஷன். அது இப்ப எந்த இதுவுமே தெரியாது, மகிழ்ச்சியா இருப்பார், சந்தோஷமா இருந்துட்டே இருப்பார், எது குறிச்சா அவருக்கு வரையாது. இன்னைக்கு போனாலும் ஆண்டு போயிடும், அந்த வரைக்கும் நம்பிக்கை. அப்ப அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கணும். நீங்க அதுக்குள்ள வளர வளர உங்களுடைய வீடுகளில் உள்ள மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. அப்போ வந்து மற்றவங்க உங்களை பார்த்துருவாங்க, என்ன சொல்லுவாங்க, இவனா இவன் எப்படி போறாங்களா, இவ்வளவு மாற்றமா இருக்கலாம், இவ்வளவு வித்தியாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாற்றத்தை வந்து மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம கூட மாறிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருக்கலாம். ஒரு நாள் நான் துன்மார்க்கமா ஜீவித்த போது இந்த ஊர்ல மக்கள் பார்த்தோம்னா என்னன்னாக்கி, இவனா இவங்களோட சேர்ந்தா இவங்க கெட்டு போனவன், இவங்களோட சேர்ந்தா விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்க, இவனாப்பா இவங்களோட நல்லா இருக்காப்பா, இவங்களோட சேர்ந்துட்டா நல்லா இருக்குப்பா, இவங்களோட பிள்ளைங்க பேசுறது கொடுத்துருவாங்கப்பா, கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாற்றம் வெளி உலகத்துல பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாற்றம் நீங்க ஆண்டவருக்குள்ள வர 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 வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு மாற்றம் வந்திருக்கீங்க. ஆண்டவர் அதிகமா தேடுங்க, மாற்றத்தை பெற்றுக்கணும்னு சொல்லி நம்புங்க. அதுக்கப்புறம் ஆண்டோட உறவு, ஜபத்திலோட உறவு, ஆலயத்தினுடைய உறவு, இது கரெக்டா இருங்க, மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. இது ஒரு முறை நாங்கள் வரும்போது நான் தான் எதிர்பார்க்கிறேன், நான் எப்பவுமே வரும்போது ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாருன்னே சொல்லி நம்ம வந்து பிரசங்கம் பண்ணி அப்படி போயிடுச்சு. நான் அந்த சமூகத்தை காத்துறது அவனை சொல்லுவேன், எச்சரிக்கையும் செய்தாங்க. மாற்றத்தை பிள்ளைகள் பார்க்கணும். இந்த சர்ச்சையோட பிள்ளைகள் வந்து இப்போ ஞானஸ்நாட்டுகளும் ஆயிடுச்சு. இனி அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கணும். அந்த மாற்றங்களை நீங்க சொல்லிக் கொடு, அந்த மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா அந்த மாற்றத்தை நாங்கள் இன்னொரு முறை நாங்கள் வரும்போது
வரும்போது அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கையாக சரி, இவங்க பார்க்கறவங்க தனியா தெரியும். நல்ல மனுஷனை பார்த்தா தனியா தெரியும் தெரியுமா? ஒரு கூட்டத்தில் என்ன வரும் கிளியரா இருக்கு, அவருக்கு வேற ஒரு குறை சொல்ல முடியாது ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மாற்றம். அந்த மாற்றத்தை உங்களும் நாங்கள் கேட்கறேன். நீங்க மாற்றம் பெற்றுட்டீங்கன்னா இதுல இன்னொரு காரியம் என்ன, ஜபிக்கிறவனால அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், ஜபிக்கிறதுனால உங்க மூலமா அடுத்தவங்களுக்கு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தையும் அவங்க கடைசி மாதத்துல செய்வார் நிச்சயமாக. நீங்களாம் இனியும் பெறப்பட்டு விசுவாசத்துக்காக நீங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், அவங்கள சர்ச்சை கொடுக்குறோம், அவங்க மூலமா சர்ச்சை நிரம்புறதும் அப்படிப்பட்ட காரியம் வராங்க. உங்களுக்குள்ள முதலாவது மாற்றம் உங்கள் மூலமா மற்றவர்களுக்கு மாற்றம் கண்டிப்பா இது நடக்கும். அதை நீங்க நம்பணும். சரிங்களா? கொஞ்சம் வெளியே சொல்லலாமா காய்ச்சல் மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். உள்ளத்திலே சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்வது உண்டு. என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா என்று சொல்கின்ற ஏக்கமுள்ள பிள்ளைகளும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கட்டிட்டு சொல்லி அந்த பிள்ளை விசுவாசிக்கிறோம்ப்பா. இது மாற்றம் நீங்க உள்ளத்துல எடுக்கிற தீர்மானத்துல இருக்கு. அந்த தீர்மானத்துல உறுதியாக இருந்தா நிச்சயமாகவே மாற்றத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாற்றத்துக்காக நான் என்ன செய்யணும்ப்பா? என்னுடைய வாழ்க்கையில இந்த சரீரப்படான காரியங்களையும் மாற்ற வேண்டியிருக்கு, என்னுடைய தேவைகளுக்காகவும் ஒரு மாற்ற வேண்டியிருக்கு. அந்த மாற்றத்தை நான் விரும்புறதுனா என்னை முதலாவது மாற்றணும்ப்பா. எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுல ஒரு மாற்றம் வரணுங்கிற ஒரு விருப்பம் எனக்குள்ள வரட்டும். அந்த மாற்றத்துக்காக எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் என் ஆண்டவரோடு உள்ள உறவுல இன்னும் அதிகமாய் கிட்டி செய்வதற்கு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய மாற்றம் ஒரு உள்ளத்தை வரட்டும் ஆண்டவரே. நான் இன்னும் பரிசுத்தமாகிறவன், இன்னும் பரிசுத்தமான வேலை சொல்கிறது, பரிசுத்தப்படுகிறோம், இன்னும் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவர் தேர்தலும் இன்னும் அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கீங்கப்பா. அதே போல பிள்ளைகளை இன்னும் ஆவிக்குரிய வழியில நீங்க மாற்றம் தர வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரோட உள்ள உறவுல ஒரு வேளை பிள்ளைகள் பின்னுக்கு இருந்தாங்கன்னு சொன்னாக்கி அவங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளேயும் சில காரியங்கள் சில வேற்றுமைகள் இருக்குதுப்பா. என் ஆண்டவரோட உள்ள உறவை நான் தங்கி இருக்கிறேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கல. என் ஜெப வாழ்க்கையில நான் பின்னுக்கு இருக்கிறேன், அவரை தேடுகிற நேரங்கள் குறைவா இருக்கு. ஆலயத்துல எவ்வளவோ நல்ல காரியம் நடக்குது, எத்தனையோ ஆராதனை இருக்கு, பிரவேசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட என் ஆண்டவருக்கு ஒருபடி கூட நான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே. நான் உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், என் ஆண்டோடைய காரியத்துக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன்னு சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்தா குற்றவாளிகளாய் உமக்கு முன்பதான் இருக்கிற ஆண்டவரே. பிரச்சனை இங்கதான்ப்பா இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் ஆண்டவரோடு உறவுல போயிடக்கூடாதுங்கிற உணர்வுல இதயத்தை அந்த பிள்ளைகளுக்கும் கொடுங்க, எங்களுக்கும் கற்றுத்தாருங்க ஆண்டவரே. என் தேவனோடு உள்ள உறவு, அந்த ஜெப ஐக்கியம், ஜெப வாழ்க்கையில இன்னும் பிள்ளைகள் முன்னேற உதவி செய்யுங்கப்பா. தனிமையில இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் வராத படிக்கலாம். தனிமையில இருந்தேன்னா இயேசுவோடு நான் உறவாடுகிறேன்னு சொல்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக ஒவ்வொருவரையும் கற்று வழிபாடுகிறார். இன்னைக்குள்ள காலத்துல தனிமையா இருந்தாங்கன்னா தவறுக்கு நேராக விழுந்து போகிறாங்கப்பா. அந்த தனிமை அவர்களை தவறுக்கு நேராக இழுத்து விடாத படிக்கின்ற பிள்ளைகளை அந்த தனிமையா இருக்கும் பொழுது இயேசுப்பா நீங்க உங்க கூடவே இழுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க அவங்களுக்கு தனியா விட்டுறாங்க. ஆண்டவர் சமூகத்திலே செபிக்கும் பொழுது நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நீங்க தனியா விட்டுறாதுங்கப்பா. நீங்க என்ன தனியா விட்டுட்டீங்கன்னு சொன்னா நான் தீமைக்கு நீராய் கடந்து போய் விடுவேன், நான் தவறான காரியங்களை செய்து விடுவேன், உண்மை விட்டு நான் தூரம் போயிடுவேன். என் கூடவே இருங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலையும் என்னை தனியா விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி அநேக நேரங்கள் நான் செபிக்கிறது உண்டு. ஆண்டவரே இதே போய் உங்க பிள்ளைகளும் என்னை தனியா விட்டுறாதீங்கப்பா. நீங்க தனியா என்ன விட்டுட்டீங்கன்னு சொன்னா நான் தவறுல விழுந்து போவோம்ப்பா, தீமையான காரியங்களுக்கு நான் போயிடுவோம்ப்பா, என்னை தனியா விட்டுறாதுங்கன்னு சொல்லி உள்ளத்துல பிள்ளைகள் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அந்த இருதயத்துல தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிற பிள்ளைகள் அதை வைராக்கியமா இருக்கட்டும்ப்பா. அநேக நேரத்துல பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறாங்க, ஆண்டவரே நான் இந்த நேரம் சரியா இருக்கும்ப்பா, நான் இந்த நேரம் சொல்லணும்ப்பா, நான் இந்த நேரம் சரியா செய்வோம்ப்பான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க. அதுல நிக்க முடியலப்பா. சில உலக பிரகாரமான காரியங்கள், மாய்மானமான காட்சிகள் அவர்களை விழத்திடும் பொழுது அதை விழுந்து போறாங்க. ஆண்டவரே அவங்க விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய
பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தர் புதிய சிந்தனைகளை கொடுத்து வைராக்கியத்தை கொடுத்து எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இருப்பதற்கு அந்த ஒரு உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை தனியா விட்டுறாதீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளை தனியா விட்டுறாதீங்கப்பா. ஆவிக்குரிய மாற்றத்துக்கு எதிராக ஆண்டவரே நிரசனம் எடுத்திருக்காங்க. இனி அடுத்த கட்ட மாற்றம் என்ன, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக என்ன செய்யணும்னு சொல்லி முற்பட்டும் பொழுது அவங்களை நீங்க தனியா விட்டுறாதீங்கப்பா. அவங்க கூடவே இருங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. இந்த மாற்றத்தை இந்த ஊர்ல எல்லாரும் பார்க்கலாண்டவரே, இந்த மாற்றத்தை காண்கிறவர்கள் இயேசுவை முழுவதுமாய் விசுவாசித்து இந்த ஆலயம் நிரம்பி வழிபடிக்கு இந்த கிராமம் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து சேரும்படி கர்த்தர் கிருபை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாண்டவரே. எங்களுக்கு ஒன்றில்லாண்டவர்கள் வெறுமையாக்கிட்டோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி இருக்கிறப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரனாண்டவரே, உங்களுடைய வார்த்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். விளை செய்கிறவர் நீர், கிரியை செய்கிறவர் நீர். ஆண்டவரே, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம் மட்டும் மேம்படுத்தும். எங்களை முழுவதும் தாழ்த்து ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதிக்கான மகிமை அனைத்து மக்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உண்மையாகவே எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு செய்தி தான். இங்க உள்ளவங்க இல்லை, எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒரு செய்தி தான். மாற்றம் மற்றவங்க கிட்ட வர்றதுக்கு முன்பதாக எனக்குள்ள வந்தால் தான் நான் இயேசுக்குள்ள வாழ முடியும் என்பது ஒரு திருப்பி செய்தியை கடவுளுக்கு நம்ம கேட்டோம். ரொம்ப நன்றி. செய்தி கொடுத்தவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் தான் அவரை ஆசீர்வதிப்பாராக. வர ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஏற்காட்டில் வச்சு கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது. நான் வரத சொன்னேன், காலையில் நல்லூர் பஸ்ஸுக்கு என்ன செய்யணும், போன லீவு தான். வருஷம் வருஷம் நம்ம போகக்கூடியது தான். ஜனவரி மாதம் ஆனால் நடக்கும். இந்த வருஷத்துலேயும் என்ன செய்யணும், போகணும். பைக்கில் வரவங்க நீங்கள் என்ன செய்யலாம், பைக்கில் வந்துக்கிடுங்க. பைக் இல்லாதவங்க பஸ்ஸில் வந்துடுங்க ஏற்காட்டுக்கு. மதியமெல்லாம் முடிஞ்சிடும், சாப்பிட்டு என்ன செஞ்சுக்கணும், திரும்ப வந்துடலாம். கவருக்கு வாங்காதவங்க வந்து கவர் வாங்கிக்கிடுங்க. மாதம் மாதம் ஒரு கவர் காணிக்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலண்டர் எடுத்து காலண்டர் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். சரி, முடிச்சிட்ட பிறகு வாலிப பசங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுறது. கரண்ட் இருந்தால் படமாக என்ன செய்யலாம், இப்போ கரண்ட் வர சரியான நேரத்தில் கரண்ட் வர போயிடுச்சு, வெயிட் பண்ணுவோம். கரண்ட் வந்தால் நம்ம ஒரு வாலிபர்களுக்கு ஏற்ற ஒரு காட்சி, ஒரு பட காட்சி என்ன செய்யலாம், பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, அது முடிச்சிட்ட பிறகு ஒரு ஏலம் இருக்குது. அங்கே விளைஞ்ச தோட்டத்தில் விளைஞ்ச காஃபி கொண்டு வந்துருக்காங்க. அது நானும் வந்ததுலேருந்து தான் முதல் வாட்டி ஏலம் விடுறது. அதனால் விருப்பம் உள்ளவங்க ஏலத்தில் வந்து அதை எடுத்துக்கிடலாம். கடவுளுடைய சமூகத்துக்காக கொண்டு வந்துருக்குறாங்க. இதை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஊரில் போய் கூட அது காப்பி தூளாக்கி நீங்கள் ஒரிஜினல் காப்பி கொட்டை, அதனால் அதை நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம், வாங்கலாம். எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒன்று. சரி, மாட்சிமை நிறைந்த நல்ல கடவுளே, மனமகிழ்ச்சியின் குளிர்ச்சியுமான இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்தோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா. உம்மை துதித்து பாடினோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தோம் அப்பா. எல்லா நேரத்திலும் எங்களோடு இருந்தீரையா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் வெறுமையானவர்கள், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், நாங்கள் அற்பர்கள், நாங்கள் பாவிகள் ஐயா. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு உயிர்ப்பை தந்து ஒவ்வொரு நாளும் காணும்படியான வாய்ப்பை திறந்து வருகிறேன். இதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நல்ல செய்தியை கேட்க ஆண்டவர் குறிப்பிட்ட செய்தி உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மாற்றத்தை விரும்ப வேண்டும், என் வாழ்வில் மாற்றம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்வில் மாற்றம் இருக்க வேண்டும், கடவுளோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை நம்முடைய சகோதரர்களோடு கேட்க தேவன் உதவி செய்து ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் மறவாமல் அதை எங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் கிருபை தர வேண்டுமாறு சொல்கிறோம். எங்கள் வாழ்வை கண்டு, எங்கள் மாற்றத்தை கண்டு அநேக மக்கள் இந்த சபைக்கு வந்து முழங்கால் படியிட்டு உயிருள்ள தெய்வத்தை வணங்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாறு நம்முடைய திருச்செபிக்கிறோம் அப்பா.
நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மோடு பேசி அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமா. நாங்கள் இவ்வளவு காலம் பாவமான வாழ்வில் வாழ்ந்தோம், பரிசுத்தம் இல்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு சுத்தப்படுத்தி நல்ல வழியினராக நடக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம்ப்பா. இந்த நேரத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான எதிர்ப்புகள், தடைகள் நாங்கள் சந்திக்க நேரிடும். எல்லா நேரத்திலும் தேவனே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை தேவன் தரும்படியாக மடித்து செல்கிறோம்ப்பா. எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய வியாகுலங்களை யாரிடமும் சொல்லாமல் தேவனிடத்தில் மாத்திரம் நாங்கள் அமர்ந்து உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து சொல்ல ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாறு செல்கிறோம். எப்பொழுதுமே எங்களுடைய ஜெபங்களை கேட்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிற, நல்ல பதிலை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட அனந்த நாடாக்குடி திருச்சபையிலிருந்து ஆண்டவரே இந்த மேலூர் திருச்சபைக்கு பார்வையிட வந்த அருமை சகோதரர் ஒவ்வொருவருக்காக செல்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. வரும் பொழுது ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறோ ஆண்டவரே, திரும்பவும் தங்களுடைய சொந்த இல்லத்திற்கு செல்லும் மட்டும் ஆண்டவர் சுகபத்திரமாக வாகனத்தை வேலையடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு உம்மிடத்தில் வேண்டுகிறோமப்பா. மீதமுள்ள நிகழ்வு அனைத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் செம்மையான பாதையில் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு உம்மிடத்தில் செல்கிறோமப்பா. வருகின்ற வருடங்களில் எல்லாம் தொடர்ந்து இவர்கள் வந்து ஆண்டவரே ஊழியத்தில் உற்சாகப்படுத்தும், புதிய புதிய ஆத்மாக்களை சந்திக்கும் தேவ கிருபை செய்ய வேண்டுமாறு உம்மிடத்தில் செல்கிறோம். தகப்பனை கொடுத்து வாஞ்சைக்காகவும் ஸ்தோத்திரமப்பா. இன்னும் பல இடங்களுக்கு சென்று உம்முடைய நல்ல செய்தியை மக்களுக்கு அறிவிக்க தேவன் வல்லமையாக எடுத்து நீ பயன்படுத்த வேண்டுமாறு உம்மிடத்தில் வேண்டுகிறோமப்பா. சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்யும்படியான கிருபைகளை தேவன் தரும்படியாக உம்மிடத்தில் வேண்டுகிறோம் தந்தை. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செல்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு தேவைகளை தேவனை கர்த்தர் நீ சந்திக்க வேண்டுமாறு உம்மிடத்தில் செல்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாறு செல்கிறோம். தொடர்ந்து தேவனை எங்களை ஆசீர்வதித்து எங்களை எளிதாக்கி உங்களுடைய கரங்களோடு இருந்து தீமை துக்கப்படுத்தாத படிக்காதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து எல்லாம் மேய்ச்சி வேண்டதுனால பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட மேல் நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களையும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.